ஹலோ. வெளியே போய் பேசுறி. வேலை பார்த்துன்னு இருக்கும்போது தான் போனை தூக்கி வந்துருவாங்க. உங்கள்கிட்ட தான் பேசுறேன். என்ன என்னது இது? ஏன் இது கூட தெரியாம மாசத்துக்கு 2 வாங்கி வாயில பின்னுக்கிற லிப்ஸ்டிக்? இது லிப்ஸ்டிக்னு எனக்கு தெரியும். இது எப்படி உங்க பேக்ல வந்துச்சு? எனக்கு தான் வாங்கன்னு சொல்லாதீங்க. இது ஆல்ரெடி யாரும் யூஸ் பண்ணது. உங்களுக்கு இல்ல இது. உங்க அம்மா இந்த ஷேடை யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம குடும்பத்துல யாருமே இந்த ஷேடை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாண்டா, அவங்க போட மாட்டாங்க. இந்த ஷேடை யாருமே போட மாட்டாங்க. இது ஏன்னா இதை நீங்க தான் போட்டுக்கன்னு சொல்ல போறீங்களா? இப்ப நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா. என்னது? ஓரளவுக்கு சொல்லு. இப்ப நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸம் அழகா இருக்கேன்னா, நான் ஆபீஸ்க்கு போகும்போது பொண்ணுங்க என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. இப்படிதான் முந்தானத்து என்னாச்சு, ஒரு பொண்ணு என் பேக்ல லவ் லெட்டர் வச்சிருச்சு. அப்பதான் ஒண்ணு தோணுச்சு, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் ஆனது முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா லவ் லெட்டர் வச்சிருக்காதுல. அதனாலதான் இனிமே லவ் லெட்டர் வைக்க போற பொண்ணுங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி என் பேக்ல ஒரு லிப்ஸ்டிக் வச்சேன். இனிமே அவங்க லவ் லெட்டர் வைக்கும் போது பேக்கை திறந்து பார்க்கும்போது ஓகே லிப்ஸ்டிக் இருக்கு, அப்ப இஸ் ஆல்ரெடி மேரிட் அப்படின்றது தெரிஞ்சு என்ன அண்ணான் கூப்பிட்டு போயிடுவாங்க. உனக்காக தான்டா இதெல்லாம் நான் பண்றேன். ஐயோ, இது தெரியாம உங்களை சந்தேகப்பட்டுட்டேனே. சாரிங்க. சரி பரவாயில்ல, அது கொடுத்துட்டு போயிட்டு திரும்ப கொடுக்கணும்.